உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சியில அவர் செய்த சாதனைகளை விளக்கி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அங்கங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னு, நீங்க என்ன சாதனை செஞ்சிருக்கீங்க இந்த 100 நாள்ல சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி. பாத்துருமா சாதனை என்ன பண்ணிருக்காங்கன்னு. 200 யூனிட் மின்சாரம் சொன்னாங்க, ஃப்ரீன்னு சொன்னாங்க. யாராவது 200 யூனிட் மின்சாரம் ஏதாவது ஃப்ரீயா வாங்குற மாதிரி தெரியுதா? மின்சார கட்டணம் தாறுமாறா மாறி இருக்குது, தாறுமாறா உயர்ந்து இருக்குது. 1000 ரூபாய் கட்டினவங்க 3000 ரூபாய் கட்டுறாங்க, 1000 ரூபாய் கட்டினவங்க 5000 ரூபாய் கட்டுறாங்க. இந்த மாதிரி கேட்டு கேள்வி இல்லாம தாறுமாறா உயர்ந்து இருக்கிறதா உங்களுடைய சாதனை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு விவசாய கடன் தள்ளுபடி பண்றதுக்கு உங்களுக்கு மனமே இல்லை, மனசு இல்லை சார். கொடுக்கறதுக்கு எது வேணும்? பொருள் வேணுமா, மனம் வேணுமா? ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணுமா, மனம் வேணுமா? அப்படின்னா பணம் வேண்டியதில்லை, மனசு தான் வேணும். மனசு இருந்தாதான் எடுத்து கொடுக்க முடியும். உங்களுக்கு உண்மையிலே மனசு இல்லை. அதனாலதான் இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியை 3 முறை மறுபரிசீலனை செய்து கூட உங்களால திருப்திகரமா நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி அவங்க கேட்கல, நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி உங்களால கொடுக்க முடியல. எப்படியாப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த சாதனை சார் இது. மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் அனைத்து குழந்தைகளையும் பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் வரவேற்கும் விதமா நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப அரசு ஆஸ்பத்திரியில அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சீங்க பாருங்க. அரசு ஆஸ்பத்திரியில பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு டைவு அடிச்சீங்க பாருங்க. எப்படியாப்பட்ட இந்த டைவ்ல ஒரு சாதனை பண்ணிருக்கீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் அனைத்து பஸ்களையும் இலவசம். இப்ப என்ன சொல்லி இருக்கிறீங்க? எல்லா பஸ்லையும் போக முடியாது, குறிப்பிட்ட சில பஸ்கள்ல போலாம், சில பஸ்கள்ல போக முடியாதுங்கிறீங்க. இதை நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே சிந்திச்சு சொல்லுங்க சார். வாக்குறுதி கொடுக்கும் பொழுதே நம்ம வாக்கு மாறாத அளவுக்கு சரியான வாக்குறுதியை கொடுத்துருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை யாருமே கொடுத்துக்க முடியாது. அன்னபூரணி சூப்பர் 6 இப்ப அப்படியே டைவ் அடிச்சிருக்கீங்க, பல்ட்டி அடிச்சு அன்னபூரணி சூப்பர் 3 அப்படின்னு மாத்திருக்கீங்க. இதெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாதனை. நம்ம வாக்கு உறுதி அப்படின்னா சொல்ற வாக்கு மாறாம இருக்கிறதுக்கு பேர் தான் வாக்குறுதி. ஆனா அதுல இருந்துலாம் நீங்க ஒரு பல்ட்டி அடிச்சு அந்தர் பல்ட்டி அடிச்சு எப்படியாப்பட்ட ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறீங்க. இதை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டாமா? நிச்சயமா சொல்லணும். நன்றி உறவுகளே.